உள்ளாட்சி தேர்தலில் தேசிய கட்சிகளுக்கோ சுயேட்சை வேட்பாளர்களுக்கோ வாக்களிப்பதால் எந்த பயனும் ஏற்படாது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தேசிய கட்சிகளின் சிந்தனை டெல்லியில் உள்ள மத்திய அரசை சுற்றித்தான் இருக்குமே தவிர தமிழ்நாட்டில் இருக்காது. தமிழ்நாடு பற்றிய சிந்தனையே தேசிய கட்சிகளுக்கு இருக்காது என்கிறபோது கோவை மாநகராட்சி மக்களை பற்றியா தேசிய கட்சிகள் கவலைப்பட போகின்றன என கோவை மாநகராட்சி மேயர் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். கோயம்புத்தூர் மாநகராட்சியைச் சேர்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிலைகளிலும் செயல்பட்டு வரும் நிர்வாகிகளே, தலைமை கழக நிர்வாகிகளே, அமைச்சர் பெருமக்களே, கழக பொருளாளரும் அமைச்சருமான அன்பு சகோதரர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, கோயம்புத்தூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான அன்பு சகோதரர் திரு எஸ்பி வேலுமணி அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, உள்ளாட்சி மற்றும் கூட்டுறவு அமைப்புகளின் பிரதிநிதிகளே, இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு சகோதரர் டாக்டர் சேகு தமிழரசன் அவர்களே, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தமிழ் மாநில பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு கதிரவன் அவர்களே, தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் நிறுவன அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு தனியரசு அவர்களே, மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்ரீதர் வாண்டையார் அவர்களே, இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் திரு பஷீர் அகமது அவர்களே, இந்தியன் யூனியன் காயிதே மில்லத் லீக் கட்சியின் மாநில தலைவர் திரு தாவூத் மியாங்கான் அவர்களே, கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் திரு பழனிசாமி அவர்களே, மாவீரன் தீரன் சின்னமலை பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் திரு கொங்கு ராஜாமணி அவர்களே, கொங்கு வேளாள கவுண்டர் பேரவையின் மாநில தலைவர் திரு மணிக்கவுண்டர் அவர்களே, தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் நல ஆணையத்தின் தலைவர் பேராயர் டாக்டர் பிரகாஷ் அவர்களே, தோழமை கட்சிகளின் தலைவர்களே, தொண்டர்களே, பொதுமக்களே, வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, இதயதேவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை கழக உடன்பிறப்புகளே, எனது அருமை வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பார்ந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயர் பதவிக்கான இடைத்தேர்தல் மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயர் பதவிக்கான இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரும் கோயம்புத்தூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளருமான அன்பு சகோதரர் திரு கணபதி ப ராஜ்குமார் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும், அவரை அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளினை உங்கள் முன் வைப்பதற்காகவே இன்று நான் இங்கே வந்திருக்கிறேன். உங்கள் அன்பு சகோதரியின் அரசின் சாதனைகளை, துணிச்சலை, தன்னலமற்ற செயலை, உரிமைக்காக போராடும் குணத்தை எடை போட்டு அதன் அடிப்படையில் மக்களவை தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாபெரும் வெற்றியை தந்தீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை டெல்லிக்கு வெற்றி நடை போட வைத்தீர்கள். உழைக்கும் மக்களுக்காக தனது சிந்தனையையும் நேரத்தையும் செலவிடாமல் தன்னலத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட சுயநலவாதிகளுக்கு
அரசியலிலிருந்தே நிரந்தர ஓய்வு பெறும் அளவுக்கு விடை கொடுத்து விட்டீர்கள். அவர்களும் உங்கள் மனநிலையை புரிந்து கொண்டு முதற்கட்டமாக இந்த இடைத்தேர்தலுக்கு விடை கொடுத்து விட்டார்கள். இந்த தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தங்களுக்குள்ள பலத்தை சோதித்து பார்க்கலாம் என்ற அடிப்படையில் தேசிய கட்சிகள் களத்தில் இறங்கி இருக்கின்றன. சுயேட்சை வேட்பாளர்களுக்கோ அல்லது தேசிய கட்சிகளுக்கோ வாக்களிப்பதனால் உங்களுக்கு ஏதாவது பயன் உண்டா என்றால் நிச்சயமாக இல்லை. பொதுவாக தேசிய கட்சிகளின் சிந்தனை எல்லாம் டெல்லியை, மத்திய அரசை சுற்றித்தான் இருக்குமே தவிர தமிழ்நாட்டில் இருக்காது. தமிழ்நாட்டை பற்றிய சிந்தனை கூட தேசிய கட்சிகளுக்கு இருக்காது என்கிற போது கோயம்புத்தூர் மாநகராட்சி மக்களை பற்றியா தேசிய கட்சிகள் கவலைப்பட போகின்றன? இந்தியா என்பது ஒரு கூட்டு குடும்பம் போன்றது. இந்த கூட்டு குடும்பத்தை ஒரு கட்சி ஆட்சி செய்யலாம். ஆனால் இந்தியா என்கிற கூட்டு குடும்பத்தின் கீழ் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம், ஆந்திரா, தெலுங்கானா என பல கிளை குடும்பங்கள் உள்ளன. அந்த கிளை குடும்பங்களின் நலனில் முழு அக்கறை கொண்டுள்ளவர்கள் அந்த கிளை குடும்பங்களின் தலைவர்களே தவிர கூட்டு குடும்பத்தின் தலைவர்கள் அல்ல. இந்திய நாட்டை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யலாம். ஆனால் அவர்களுக்கு தமிழர்களின் உரிமைகளை எப்பாடுபட்டாவது நிலைநாட்ட வேண்டும் என்ற அக்கறை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக அவ்வாறு இல்லை. ஏனென்றால் அவர்கள் பல மாநில மக்களின் வாக்குகளை பெற்று மத்தியிலே ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். தமிழர் நலனில் மட்டுமே அக்கறை கொண்டுள்ள கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். உதாரணத்திற்கு காவேரி பிரச்சனையை எடுத்துக்கொள்வோம். காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி கர்நாடகம் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவதை கண்காணிக்க காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும். இதற்காக நாம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு கூட தொடர்ந்திருக்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனையில் மத்திய பிஜேபி அரசு தமிழகத்திற்கு இன்னமும் நியாயம் வழங்கவில்லை. இதற்கு காரணம் என்ன? கர்நாடகாவிலே பாரதிய ஜனதா கட்சிக்கென்று ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்கிறது. காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க நடவடிக்கை எடுத்தால் கர்நாடக மக்கள் தங்களுக்கு எதிராக போய்விடுவார்களோ என்ற பயம் பாரதிய ஜனதா கட்சியினிடம் இருப்பதுதான் இதற்கு காரணம். கச்சத்தீவு பிரச்சனையில் தமிழகத்திற்கு எதிராக முந்தைய மத்திய அரசால் சென்னை உயர் நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதே போன்று உச்ச நீதிமன்றத்திலும் தமிழகத்திற்கு எதிராக முந்தைய மத்திய அரசு பதில் மனுவை தாக்கல் செய்தது. இந்த பதில் மனுக்களை தற்போதைய மத்திய பிஜேபி அரசு இன்னமும் மாற்றவில்லை. இதனை தமிழக பாரதிய ஜனதா கட்சியினரால் தட்டி கேட்க முடிந்ததா? இல்லையே. இதே போல்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நண்பர்களும் முல்லை பெரியார் அணை பிரச்சனை என்றால் தமிழக கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும், கேரளா கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும், மத்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரோ மௌனமாக இருப்பார்கள். தேசிய கட்சிகளால் மாநில பிரச்சனைகளிலேயே முழு ஈடுபாட்டுடன் செயல்பட இயலாது என்னும் போது மாநிலத்தில் உள்ள மாநகராட்சியின் பிரச்சனைக்கு அவர்களால் எப்படி தீர்வு காண முடியும்? பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன. இதன் காரணமாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் வேட்பு மனுவை திரும்ப பெறுகிறார்கள். இதை மறைக்க ஆளும் கட்சியின் மீது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர். உதாரணத்திற்கு ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்மையில்
ஒரு நாளிதழுக்கு பேட்டி அளித்திருந்தார். அந்த பேட்டியில் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் பதவிக்கான பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் திருமதி வெள்ளையம்மாளை பிஜேபியின் நாகர்கோவில் நகராட்சி தலைவர் வீட்டில் ரகசியமாக தங்க வைத்திருந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இருந்தும் பெரும் தொகைக்கு பேரம் பேசி அவரை அனைத்திந்திய அண்ணா திமுக வாபஸ் வாங்க செய்து விட்டதாக கூறியிருந்தார். இது எப்படி சாத்தியமாகும்? மேயர் வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினரின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அவரிடம் எப்படி பேரம் பேச முடியும்? இவர்களுக்குள் உள்ள கோஷ்டி பூசலை மூடி மறைக்க எங்கள் மீது குற்றம் சாட்டுகின்றனர். பாரதிய ஜனதா கட்சியின் தவறான குற்றச்சாட்டு காரணமாகவும் அந்த கட்சியினர் கொடுத்த அழுத்தம் காரணமாகவும் திருமதி வெள்ளையம்மாள் அவர்களே என் முன்னிலையில் தன்னை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டுள்ளார். எங்களை பொறுத்தவரையில் மக்களை சந்திக்க என்றைக்குமே நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் ஜனநாயகத்தை மதிப்பவர்கள். எங்களுடைய சாதனைகளை எடை போட்டு மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. கோயம்புத்தூர் மாநகராட்சியில் மொத்தம் உள்ள உறுப்பினர்களில் கிட்டத்தட்ட 80% பேர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். எனவே மேயர் பதவிக்கான இந்த இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ வாக்களிப்பதால் உங்களுக்கு எவ்வித பயனும் ஏற்பட போவதில்லை. அல்லும் பகலும் அயராது தமிழக மக்களுக்காக, தமிழர் நலனுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரே இயக்கம் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனும் மாபெரும் மக்கள் இயக்கம்தான். காவேரி நதிநீர் பிரச்சனையில் நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை மத்திய அரசிதழில் உச்சநீதிமன்றம் மூலம் போராடி வெளியிடச் செய்த அரசு உங்கள் அன்பு சகோதரியின் அரசு. முல்லை பெரியார் அணை பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் மூலம் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டி அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தி காட்டிய அரசு உங்கள் அன்பு சகோதரியின் அரசு. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் பங்குகளை தனியாருக்கு தாரை வார்க்க முந்தைய மத்திய அரசு முயன்ற போது அதனை தடுத்து நிறுத்திய அரசு உங்கள் அன்பு சகோதரியின் அரசு. இப்படி எந்த மக்கள் பிரச்சனையானாலும் அதனை எதிர்கொண்டு அதில் வெற்றி காணக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனும் மாபெரும் மக்கள் இயக்கம்தான். 2011 சட்டமன்ற பொது தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டு வருகிறோம். பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. வாக்குறுதிகளின் அடிப்படையில் கடந்த 3 ஆண்டுகளில் முத்தான திட்டங்களை நாங்கள் உங்களுக்கு அளித்திருக்கிறோம். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் விலையில்லா அரிசி வழங்கும் திட்டம், விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின் விசிறி வழங்கும் திட்டம், சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம், தாலிக்கு 4 கிராம் தங்கத்துடன் 50,000 ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கும் திருமண உதவி திட்டம், சூரிய மின் சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் திட்டம், தாய் சேய் நலன் காக்கும் வகையில் 12,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் என எண்ணற்ற திட்டங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளின் காரணமாக உயர்ந்து வரும் விலைவாசியில் இருந்து ஏழை மக்களை காப்பாற்ற என்னென்ன திட்டங்களை செயல்படுத்த முடியுமோ அவற்றையெல்லாம் செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். மலிவு விலையில் தரமான உணவு வழங்கும் அம்மா உணவகங்கள், குறைந்த விலையில் மினரல் வாட்டர் வழங்கும் அம்மா குடிநீர் திட்டம், குறைந்த விலையில் பல்வேறு வகையான உப்புகளை வழங்கும் அம்மா உப்பு திட்டம்,
குறைந்த விலையில் மருந்து மாத்திரைகளை வழங்கும் குறைந்த விலையில் மருந்து மாத்திரைகளை வழங்கும் அம்மா மருந்தகங்கள், குறைந்த விலையில் காய்கறிகளை வழங்கும் பண்ணை பசுமை நுகர்வோர் விற்பனை நிலையங்கள், குடும்ப அட்டைதாரர்களுக்கு குறைந்த விலையில் பருப்பு வகைகள் மற்றும் பாமாயில் வழங்குதல் என திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் நான் வாக்கு சேகரிக்க இங்கே வந்தபோது பாதாள சாக்கடை திட்டத்திற்காக தோண்டப்பட்டுள்ள குழிகள் மூடப்பட்டு சாலை வசதி செய்து தரப்படும் என்று உங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தேன். இந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் கடந்த 3 ஆண்டுகளில் சேதமடைந்த 483 கிலோமீட்டர் நீள சாலைகளில் 320 கிலோமீட்டர் நீள சாலைகள் 120 கோடியே 32 லட்சம் ரூபாய் மதிப்பில் சீரமைக்கப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் 96 கிலோமீட்டர் நீள சாலைகள் 60 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட உள்ளன. இதேபோன்று பில்லூர் 2வது தனி குடிநீர் திட்டத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்போம் என்று வாக்குறுதி அளித்திருந்தேன். இந்த திட்டப்பணிகளில் இயல்பு நீர் கொணரும் குழாய் பதித்தல், 125 MLD திறனுள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கொணரும் குழாய் மற்றும் 30 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட பிரதான நீர் சேகரிப்பு தொட்டி ஆகிய பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு என்னால் 2012ஆம் ஆண்டு உங்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. இதன் மூலம் சுமார் 11 லட்சம் மக்கள் பயன் பெறுகின்றனர். ஒரு நாட்டின் முன்னேற்றம் ஏதோ ஒரு துறையிலே மட்டும் பெறப்படுகிற வெற்றியை பொறுத்ததன்று. எல்லா துறைகளிலும் வெற்றி காண வேண்டும். அவைகளில் ஒட்டுமொத்தத்தை கொண்டே அந்நாடு முன்னேற்றம் அடைந்திருக்கிறதா என்று கணக்கு பார்க்க வேண்டும் என்றார் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணாவின் வாய்மொழிப்படி ஆட்சி புரிந்து கொண்டு வரும் அரசு உங்கள் அன்பு சகோதரியின் அரசு. இன்றைக்கு தமிழகம் வேளாண் துறை, தொழில்துறை, சேவைத்துறை என அனைத்து துறைகளிலும் முன்னேற்ற பாதையில் பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. வேளாண் துறையை எடுத்துக்கொண்டால் முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சி காலத்தில் அதிகபட்ச உணவு தானிய உற்பத்தி 82.63 லட்சம் மெட்ரிக் டன்னாக இருந்தது. ஆனால் எனதாட்சி காலத்தில், அதாவது 2011-12ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் உணவு தானிய உற்பத்தி 101.52 லட்சம் டன் என்ற உயரளவை எட்டி சாதனை படைத்தது. இந்த சாதனையை விஞ்சும் அளவுக்கு 2013-14ஆம் ஆண்டின் உணவு தானிய உற்பத்தி 110.65 லட்சம் மெட்ரிக் டன் என்ற புதிய உச்சத்தை எட்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தொழில்துறையை பொறுத்தவரையில் கடந்த 3 ஆண்டுகளில் 33 இந்திய மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களுடன் 31,706 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன. இதுநாள் வரை 13,585 கோடி ரூபாய் முதலீடுகள் கிடைக்கப்பெற்று 12,700க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நேரடி வேலை வாய்ப்புகள் கிடைக்க பெற்றுள்ளன. பல ஆயிரம் பேர்களுக்கு மறைமுக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் 11,261 கோடி ரூபாய் முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது தவிர தமிழ்நாடு அரசின் தொழில் வழிகாட்டி மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு நிறுவனம் மூலம் 20,683 கோடியே 29 லட்சம் ரூபாய் முதலீட்டினை மேற்கொள்ள 43 நிறுவனங்கள் அனுமதி பெற்றுள்ளன. முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியின் இறுதியில் 36,848 என்றிருந்த தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை தற்போது எனதாட்சியில் 42,288 உயர்ந்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் 97 தொழிற்சாலைகள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டு 11,600 நபர்களுக்கு
வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் போட்டித் திறனை அதிகரிக்கும் வகையில் சுலபமான கடன் வசதி, தொழில்நுட்ப வசதி, எளிய விற்பனை வசதி, கட்டமைப்பு வசதிகள் ஆகியவற்றை நாங்கள் செய்து தந்துள்ளோம். இதன் காரணமாக கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட 3 லட்சம் குறு சிறு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் புதிதாக தொழில் தொடங்கியுள்ளன. தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாததாக விளங்கும் மின்சாரத்துறையில் உங்கள் அன்பு சகோதரியின் அரசு அளப்பரிய சாதனைகளை செய்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 2793 மெகாவாட் கூடுதல் மின் நிறுவுத்திறன் சேர்க்கப்பட்டுள்ளது. இதுவன்றி நடுத்தர கால அடிப்படையில் 500 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. 1000 மெகாவாட் திறன் கொண்ட கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் முதல் அலகிலிருந்து தற்போது 562 மெகாவாட் மின்சாரம் நமக்கு கிடைத்து வருகிறது. இது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் மேலும் பல புதிய மின் திட்டங்கள் மூலம் இன்னும் ஒரு சில மாதங்களில் 737 மெகாவாட் மின்சாரம் தமிழகத்திற்கு கிடைக்க இருக்கிறது. 1000 மெகாவாட் திறன் கொண்ட கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 2ஆம் அலகு இந்த ஆண்டு இறுதியில் மின் உற்பத்தியை தொடங்க இருக்கிறது. இதன் மூலம் 463 மெகாவாட் மின்சாரம் நமக்கு கிடைக்கும். இது தவிர 2014-15ஆம் ஆண்டில் தலா 250 மெகாவாட் திறன் கொண்ட நெய்வேலி பழுப்பு நிலக்கரி விரிவாக்க திட்டம் நிலை 2இன் 2 அலகுகள் மின் உற்பத்தியை தொடங்க இருக்கின்றன. இவற்றின் மூலம் 230 மெகாவாட் மின்சாரம் நமக்கு கிடைக்க இருக்கிறது. இது தவிர 3330 மெகாவாட் மின்சாரத்தை 15 ஆண்டுகளுக்கு பெறத்தக்க வகையில் நீண்ட கால அடிப்படையில் கொள்முதல் ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன. இதில் 224 மெகாவாட் மின்சாரம் தற்போது பெறப்பட்டு வருகிறது. இது டிசம்பர் மாதத்திற்குள் 1000 மெகாவாட்டாக உயரும். மொத்தத்தில் 2014-15ஆம் நிதியாண்டிற்குள் தமிழகத்திற்கு கூடுதலாக 2430 மெகாவாட் மின்சாரம் கிடைக்க இருக்கிறது. இதையும் சேர்த்து கூடுதலாக 5723 மெகாவாட் மின்சாரம் நமக்கு கிடைக்க செய்வதற்கு எனது தலைமையிலான அரசு வழிவகுத்துள்ளது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியின் நிர்வாக திறமையின்மை காரணமாக ஏற்படுத்தப்பட்ட மின்வெட்டு சமீப காலம் வரை நீக்கப்படாமல் தொடர்ந்து இருந்த போதும் கோயம்புத்தூர் மாநகரம் தொழில் வளர்ச்சி நிறைந்த மாநகரம் என்பதை கருத்தில் கொண்டு சிறு குறு தொழில்களுக்கு மின்வெட்டு இல்லாமல் நான் பார்த்து கொண்டேன். எனது தலைமையிலான அரசின் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளின் காரணமாக முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட மின்வெட்டு கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் அறவே நீக்கப்பட்டது. அதன் பின்னர் கடந்த 106 நாட்களில் 97 நாட்கள் மின் தடை ஏதுமின்றி தமிழகம் எங்கும் மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. மின் விநியோகத்தை பொறுத்தவரையில் முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில், அதாவது 2010-11ஆம் ஆண்டில் நாளொன்றுக்கு சராசரியாக 208 மில்லியன் யூனிட் மின்சாரம் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் எனது ஆட்சியில் நடப்பாண்டில் நாளொன்றுக்கு சராசரியாக 267 மில்லியன் யூனிட் மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. எனினும் மத்திய புள்ளியியல் அமைப்பினால் வெளியிடப்பட்டுள்ள 2012-13ஆம் ஆண்டிற்கான புள்ளி விவரங்களை மேற்கோள் காட்டி தமிழகத்தில் வளர்ச்சி குறைந்து விட்டதாக இங்குள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதில் உள்ள உண்மை நிலையை உங்களுக்கு எடுத்துரைப்பது எனது கடமை. 2012-2013ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 3.39 விழுக்காடு என
மத்திய புள்ளியியல் அமைப்பினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மதிப்பிடப்பட்டுள்ளது. இது இந்தியாவில் உள்ள பெரிய மாநிலங்களோடு ஒப்பிடும்போதும் அகில இந்திய சராசரியுடன் ஒப்பிடும்போதும் குறைவு என்பதுதான் அரசியல் கட்சிகளின் குற்றச்சாட்டு. 2012-13 ஆண்டு தமிழ்நாடு மிகப்பெரிய வறட்சியை சந்தித்தது. தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழை பொய்த்ததன் காரணமாகவும் கர்நாடகம் நமக்கு உரிய தண்ணீரை திறந்துவிட மறுத்ததன் காரணமாகவும் வேளாண் உற்பத்தியில் எதிர்மறையான வளர்ச்சியை தமிழ்நாடு சந்தித்தது. 2012-13 ஆண்டைய வேளாண் உற்பத்தி -13.04 விழுக்காடாகும். எனவேதான் சென்னையை தவிர அனைத்து மாவட்டங்களையும் வறட்சி பாதித்த மாவட்டங்களாக நாங்கள் அறிவித்தோம். இந்த வறட்சி காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்தியாவிலேயே முதன்முறையாக வறட்சிக்கு நிவாரணம் வழங்கினோம். வேளாண் துறையில் ஏற்பட்ட எதிர்மறையான வளர்ச்சியின் காரணமாக தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 2012-13 ஆண்டில் 3.39 விழுக்காடாக குறைந்தது. ஆனால் 2013-2014 ஆண்டில் இந்த நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. உணவு தானிய உற்பத்தியில் இதுவரை இல்லாத அளவான 110 லட்சம் மெட்ரிக் டன் என்ற சாதனையை நாம் எய்தியிருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 7.29 விழுக்காடு என இதே மத்திய புள்ளியியல் அமைப்பு மதிப்பிட்டுள்ளது. அதே சமயத்தில் அகில இந்திய சராசரி 4.74 விழுக்காடு என மதிப்பிடப்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நடப்பாண்டில் இதைவிட உயரிய இலக்கை அடைய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. கோயம்புத்தூர் மாநகராட்சி மக்களுக்கென சாலைகள் மற்றும் பாலங்கள் அமைக்கும் பணிகள் நெடுஞ்சாலைகள் துறையால் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 3 ஆண்டுகளில் 108.76 லட்சம் செலவில் 109 கிலோமீட்டர் நீள சாலை பணிகளை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். 21.60 லட்சம் செலவில் 2 பால பணிகள் முடிவடைந்துள்ளன. 20 கோடி ரூபாய் மதிப்பில் கணபதி டெக்ஸ்டூல் அருகில் ரயில்வே மேம்பால பணி நடைபெற்று வருகிறது. இது தவிர நடப்பாண்டில் 18.76 லட்சம் மதிப்பில் 23.67 கிலோமீட்டர் நீள சாலை மேம்பாட்டு பணியும் 1.95 லட்சம் மதிப்பில் ஒரு பால பணியும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு ஒப்பனக்கார வீதி வரை மேம்பாலம் அமைக்கும் பணியும் கோவை மேற்கு வட்டச்சாலை அமைக்கும் பணியும் மேற்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மருத்துவ வசதி என்று எடுத்துக்கொண்டால் கடந்த 3 ஆண்டுகளில் கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அடுக்குமாடி கட்டிடம், புற்றுநோய் சிகிச்சை மையம், சீமாங் பிரிவிற்கு கட்டடம் மற்றும் உபகரணங்கள் வழங்குதல், அறுவை அரங்கிற்கு கட்டடம், நூலகத்திற்கு கட்டடம் ஆகியவற்றிற்காக 88.49 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பெரும்பாலான பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. எஞ்சிய பணிகள் முடியும் தருவாயில் உள்ளன. கோயம்புத்தூர் மாநகராட்சியில் உள்ள 12 நகர்ப்புற சுகாதார மையங்களுக்கு புதிய கட்டடங்கள் கட்டவும், 20 நகர்ப்புற சுகாதார மையங்களை மேம்படுத்தவும் 7.4 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் கீழ் கோயம்புத்தூர் மாநகராட்சியை சார்ந்த 13,179 கர்ப்பிணி பெண்களுக்கு 13.17 லட்சம் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்த மாநகராட்சியை சேர்ந்த 84,866 நபர்களுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ்
218 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. கோயம்புத்தூர் மாநகராட்சிக்குட்பட்ட 2 நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாகவும் 2 உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாகவும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த மாநகராட்சியின் ஆளுகைக்குட்பட்ட பள்ளிகளுக்கு 2 கோடியே 1 லட்சம் ரூபாய் செலவில் உட்கட்டமைப்பு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. உங்கள் அன்பு சகோதரியின் தலைமையிலான அரசின் நலத்திட்ட உதவிகளான விலையில்லா மடிக்கணினி, 4 இணை சீருடைகள், புத்தகப்பை, பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், கணித உபகரண பெட்டி, வண்ண பென்சில்கள், காலணி, மிதிவண்டி மற்றும் சிறப்பு ஊக்கத்தொகை என 122 கோடியே 26 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் இந்த மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளிகளில் பயிலும் 1,81,830 மாணவ மாணவியருக்கு வழங்கப்பட்டுள்ளன. உயர்கல்வியை பொறுத்தவரையில் பல்வேறு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் புதிய பாடப்பிரிவுகள் துவங்கப்பட்டுள்ளன. இங்கு அமைந்துள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் கல்வியியல் கல்லூரிகளுக்கு 1 கோடியே 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. பொறியியல் கல்லூரி மற்றும் பல வகை தொழில்நுட்ப கல்லூரியில் பணியாற்றும் ஆசிரியர்களின் பயிற்றுவிக்கும் திறனை மேம்படுத்த ஆசிரியர்களுக்கான பயிற்சி மையம் ஒன்று நிறுவப்பட உள்ளது. கோயம்புத்தூரில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் சூரிய மின்சக்தி சாதனங்கள் 10 லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்பட உள்ளன. இந்த கல்லூரியில் உள்ள தொழில்நுட்ப கல்வியின் தரத்தை மேம்படுத்த 16 கோடியே 16 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாநகராட்சியில் கடந்த 3 ஆண்டுகளில் 309 கோடியே 22 லட்சம் ரூபாய் மதிப்பில் அடிப்படை வசதிகளான குடிநீர் திட்ட பணிகள், சாலைகள், மழைநீர் வடிகால்கள், திடக்கழிவு மேலாண்மை பணிகள், தெருவிளக்குகள், கட்டடங்கள், பூங்காக்கள் உள்ளிட்ட 1490 பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவற்றில் பெரும்பாலான பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. எஞ்சிய பணிகள் முடியும் தருவாயில் உள்ளன. உக்கடம் பகுதியில் 200 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குப்பை மாற்று நிலையம் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் 2.40 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டு உங்களின் பயன்பாட்டிற்காக 2012ஆம் ஆண்டு என்னால் திறந்து வைக்கப்பட்டது. எல்லை விரிவாக்கத்திற்கு ஏற்ப திடக்கழிவு மேலாண்மை சேவையை விரிவுபடுத்தும் வகையில் 13 கோடி ரூபாய் செலவில் கூடுதல் வாகனங்கள் மற்றும் கொள்கலன்கள் வாங்கப்பட்டுள்ளன. கடந்த 3 ஆண்டுகளில் கோவை மாநகரில் மட்டும் பழைய பேருந்துகளுக்கு பதிலாகவும் 41 புதிய வழித்தடங்களிலும் 73 புதிய பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. நடப்பாண்டில் கோயம்புத்தூர் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு 414 புதிய பேருந்துகளை வழங்க இருக்கிறோம். ஒண்டிப்புதூரில் 98 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு புதிய கூடுதல் பணிமனை விரைவில் தொடங்கப்பட உள்ளது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கோயம்புத்தூர் மாநகரில் உக்கடம் சுண்டக்காமுத்தூர் மேம்பாலம் கட்டும் பணியும் கோவைப்புதூர் சாலை பணியும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. கோயம்புத்தூர் மாநகர மக்கள் சீரான அழுத்தத்துடன் பாதுகாக்கப்பட்ட குடிநீரினை அனைத்து நாட்களிலும் 24 மணி நேரமும் பெறும் வகையில் 451 கோடியே 66 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குடிநீர் விநியோக திட்டத்தை செயல்படுத்த உத்தரவிடப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. கோயம்புத்தூர் மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்ட கவுண்டம்பாளையம், வடவள்ளி மற்றும் வீரகேரளம் பகுதி மக்களுக்கு பில்லூர் மற்றும் ஆழியார் குடிநீர் திட்டங்கள் மூலம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைக்க 42 கோடியே 55 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. காந்திபுரம் பேருந்து நிலைய பகுதிகளில் உள்ள
போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வண்ணம் டாக்டர் நஞ்சப்பா சாலை மற்றும் சின்னசாமி சாலை ஆகியவற்றில் மேம்பாலம் மற்றும் பாதசாரிகள் சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகளை 162 கோடி ரூபாய் மதிப்பில் எடுத்துக்கொள்ள உத்தரவிடப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. வெள்ளலூர் பகுதியில் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் 125 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்கவும் 80 கோடி ரூபாய் செலவில் காந்திபுரம், ஆர்எஸ்புரம், டிபி சாலை மற்றும் டவுன் ஹால் ஆகிய 3 இடங்களில் பல அடுக்கு வாகன நிறுத்துமிடம் அமைக்கவும் ஆணையிடப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாநகரத்தை குடிசைகள் இல்லாத நகரமாக மாற்றும் வகையில் கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் 122 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் 2632 வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் 10 கோடியே 97 லட்சம் ரூபாய் மதிப்பில் 224 வீடுகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இது தவிர வீடில்லாத ஏழைகளுக்கு மாநகராட்சிக்கு சொந்தமான 20 ஏக்கர் நிலத்தில் 443 கோடியே 55 லட்சம் ரூபாய் செலவில் 2912 வீடுகள் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கட்டப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் சிங்காநல்லூர் பகுதியில் 3 கோடியே 7 லட்சம் ரூபாய் செலவில் 21 வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளன. உப்பிலிப்பாளையம் பகுதியில் 272 வீடுகள் மற்றும் பொன்னைய ராஜபுரம் பகுதியில் 112 வீடுகள் என மொத்தம் 284 வீடுகள் 58 கோடியே 52 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருகின்றன. கோயம்புத்தூர் மாநகரில் அதிகரித்து வரும் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு 3வது குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தும் வண்ணம் பெரிய கோம்பை மலை மற்றும் கட்டன் மலையில் தனி குகை பாதை 100 கோடி ரூபாய் செலவில் அமைக்க நான் உத்தரவிட்டுள்ளேன். கோயம்புத்தூர் மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்ட பகுதிகளுக்கும் மாநகராட்சிக்கு இணையாக அடிப்படை வசதிகளை வழங்கும் வகையில் பாதாள சாக்கடை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தர ஆணையிட்டுள்ளேன். கோயம்புத்தூர் மாநகருடன் இணைக்கப்பட்ட பகுதிகளில் சுமார் 1745 கிலோமீட்டர் நீளம் மழைநீர் வடிகால் வசதி 1550 கோடி ரூபாய் செலவில் படிப்படியாக ஏற்படுத்தி தர நான் ஆணையிட்டுள்ளேன். கோயம்புத்தூர் மாநகர சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் 12 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவில் கட்டட கழிவுகளை மறுசுழற்சி செய்து பயன் தரும் பொருட்களாக மாற்றும் திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கோயம்புத்தூர் மாநகராட்சி பகுதியில் 10 அம்மா உணவகங்கள் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு மிக குறைந்த விலையில் தரமான உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மாநகராட்சி பகுதியில் 10 பண்ணை பசுமை நுகர்வோர் விற்பனை நிலையங்கள் துவக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் குறைந்த விலையில் காய்கறிகள் மக்களுக்கு கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநகராட்சி பகுதியில் 13,135 நபர்களுக்கு பல்வேறு ஓய்வூதிய திட்டங்களின் கீழ் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மாநகராட்சியில் உள்ள 4,93,000 குடும்ப அட்டைதாரர்களில் 2,88,000 குடும்பங்களுக்கு விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறி ஆகியவை வழங்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 2,05,000 குடும்பங்களுக்கு விரைவில் இவை வழங்கப்படும். உங்கள் நலனை பற்றி மட்டுமே சதா சர்வ காலமும் சிந்தித்து செயல்படுகின்ற அரசு உங்கள் அன்பு சகோதரியின் அரசு. உங்கள் அன்பு சகோதரியின் அரசின் 3 ஆண்டு கால சாதனைகளை மனதில் நிலைநிறுத்தி இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து கோயம்புத்தூர் மாநகராட்சி இடைத்தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இலையின் தொடராட்சி கோவை மாநகராட்சியில் என்பதை நீங்கள் நிலைநாட்டிட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயர் பதவிக்கு
கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் திரு கணபதி ப ராஜ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். இவர் கோவை மாநகராட்சியின் வார்டு உறுப்பினராகவும் வடக்கு மண்டல குழு தலைவராகவும் பணியாற்றிய அனுபவம் பெற்றவர். உங்களின் அன்றாட தேவைகளையும் உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையும் நன்கு அறிந்தவர். இவர் உங்கள் நலனுக்காக பாடுபடுவார். உங்களையே சுற்றி சுற்றி வந்து உங்கள் குறைபாடுகளை அறிந்து உங்கள் தேவைகளை அறிந்து அதற்கேற்ப செயல்படுவார் என்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு நான் அளிக்கிறேன். எனவே உங்கள் பொன்னான வாக்குகளை இதயதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் செலுத்தி அன்பு சகோதரர் திரு கணபதி ப ராஜ்குமார் அவர்களை கோவை மாநகர மேயராக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் மீண்டும் அன்புடன் கேட்டுக்கொண்டு அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.